ஓகே, டைரக்ட் செல்லிங் என்னன்னு தெரியாது, வெஸ்டேஜ்னா என்னன்னே தெரியாது. நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஃப்ரெண்டு ரிலேட்டிவ் யாராவது ஒருத்தர் இன்வைட் பண்ணும்போது இதுவா இந்த மாதிரி பிஸ்னஸ் இதெல்லாம் ஆகாது, வேலைக்கு ஆகாது, இதெல்லாம் பண்ண முடியாது, செட் ஆகாதுன்னு சொன்னாங்கன்னா அப்படியான்னு சொல்லிட்டு ஓகே இப்போ நம்ம தப்பாக முடிவு எடுத்துட்டோம், நம்ம தப்பாக வந்து சேர்ந்துட்டோம் அப்படின்ட்டு நீங்களும் விட்டுட்டு போயிடக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு பல்லு வலிக்குதுன்னு வச்சுக்கோங்க, பல்லில் ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, யார்கிட்ட போவீங்க? பக்கத்தில் இருக்கிற மெக்கானிக் ஷாப்பில் போயிட்டு வாய் அப்படி ஆன்னு வச்சு பல்லு ஒன்று ப்ராப்ளமாக இருக்குது, நீங்கள் வந்து ரெடி பண்ணி விடுங்க ஸ்க்ரூ டிரைவர் வச்சுன்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? நேராக வந்து டென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்கே தானே பார்ப்பீங்க. ஏன் அங்கே போய் பார்க்குறீங்க? அவங்க தான் அதில் ஸ்பெஷலிஸ்ட். ஓகேங்களா? பைக்கில் வந்து ஒரு ப்ராப்ளம், பைக் வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகலை, என்ன பண்ணுவீங்க? டேரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருவீங்களா? ஹாஸ்பிட்டலில் இருக்க டாக்டருக்கு அது எப்படி பார்க்கணும்னு தெரியாது, ஏன்னா அதில் ஸ்பெஷலிஸ்ட் வந்து மெக்கானிக் ஷாப் தான். அது மாதிரி வெஸ்டேஜில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா, வெஸ்டேஜ் உங்களுக்கு ஏதாவது புரியல தெரியல யார்ட்ட கேட்கணும்? வெஸ்டேஜில் யார் ஸ்பெஷலிஸ்ட், வெஸ்டேஜில் யார் அச்சீவ் பண்ணியிருக்காங்க, வெஸ்டேஜில் யார் சம்பாதிக்கிறாங்க, அவங்கள்ட்ட தாங்க கேட்கணும், அவங்க சொல்கிறத தாங்க கேட்கணும். ஓகே, யார் என்னன்னே தெரியாதவங்க, இந்த பிஸ்னஸ் பற்றி எந்த நாலேஜுமே இல்லாதவங்க யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா, ஈவன் உங்கள் வீட்லேயே உங்கள் பேரண்ட்ஸ் ஏதாவது சொல்கிறாங்க, நீங்கள் தாங்க பார்த்துருக்கீங்க, நீங்கள் தான் முடிவெடுக்கணும். ஓகேவா? நீங்கள் முன்னாடி வச்ச கால் நீங்கள் பின்னாடி வைக்கக்கூடாது. ஓகேவா? அடுத்தவங்க எடுக்கிற டிசிஷனுக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழ்வீங்களா? ஓகேவா? அவங்க நினைக்கிறதுக்கு வாழ்றதுக்கு தான் அவங்க இருக்காங்க, நீங்கள் நினைக்கிறத வாழ்றதுக்கு தான் நீங்கள் இருக்கிறீங்க. உங்களுக்கு இது சரின்னு பட்டு தானே நீங்கள் உள்ள வந்துருக்கீங்க. இவங்க சேரலாம் அவங்க சேரலாம் முடிவெடுக்காதீங்க. நானும் இந்த பிஸ்னஸ்க்குள்ள உள்ள வரும்போது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எத்தனையோ பேர் சேரல, ஒரு சிலர் கேலி கிண்டல் தான் பண்ணாங்க. ஆனால் எனக்கு இது புரிஞ்சிருந்தது, எனக்கு இது பிடிச்சிருந்தது. நான் எடுத்தனால தான் இப்போ நான் இன்கம் எடுத்துட்டு இருக்கேன். என் கூட இருந்த என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் அதே வேலையில் இருந்துட்டு 30,000 40,000க்கு இன்னமும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஓகேங்களா?